குட் மார்னிங் யம்மி ஹோம். இன்றைக்கி என்னென்னா சாம்பாருங்க. ஆமாம், பீர்க்கங்காய் சாம்பார். என்னடா சாம்பார் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க, ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும்ல. அதனால இன்றைக்கி உலக ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்பார் நம்ம என்ன செஞ்சாலுமே ஸ்பெஷல். யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை நம்மளே சொல்லிக்கிறணும் நம்ம என்ன செஞ்சாலும் ஸ்பெஷல்னு. ஸோ அதுக்காக ப்ராசஸ் தான் இது. குக்கரில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடுகு, கருவேப்பில்லை, அது கூட வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாம்பாரோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள், அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய் கொஞ்சம் இருக்க சொன்னேன் இல்லையா, அதோட போட்டு வேக வச்சுருங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக காய்கறி வெந்துடும். இது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பை அது மேலே போட்டு அது கூட தேவையான அளவு புளி போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு கிளறி ஒரு ஸ்லோவில் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நல்ல டேஸ்டியான சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆயிரும். பார்த்துக்கோங்க. பாய்.